லாஸ்ட் வீடியோவில் ஜாவாவில் மொத்தம் 53 ரிசர்வ்டு வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம். இந்த 53 ரிசர்வ்டு வேர்ட்ஸை 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி ரிசர்வ்டு கீவேர்டுனும் செகண்ட் கேட்டகரி ரிசர்வ்டு லிட்டரல் அப்படின்னும் பார்த்தோம். இந்த ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ் மொத்தம் நம்மளுக்கு 50 இருக்குது அண்ட் இந்த ரிசர்வ்டு லிட்டரல் மொத்தம் நம்மளுக்கு 3 இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் பார்த்தோம். அண்ட் அகைன் இந்த ரிசர்வ்டு கீவேர்டை ஃபர்தர் 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி யூஸ்டு ரிசர்வ்டு கீவேர்ட் அண்ட் செகண்ட் கேட்டகரி அன்யூஸ்டு ரிசர்வ்டு கீவேர்ட் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம போன வீடியோலேயே பார்த்தோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் மேக்ஸிமம் எல்லா ஜாவா டெவலப்பருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் கீவேர்ட்ஸை பற்றின ரேராக தெரிஞ்ச இன்னொரு விஷயம் இருக்கு. ஜாவாவோட வெர்ஷன்ஸ் வளர வளர ஜாவா ப்ரோக்ராம் நிறைய புது புது ஃபீச்சரை ஜாவாவில் இன்க்ளூட் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஸோ அப்படி புது புது ஃபீச்சர் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு நிறைய புது கீவேர்ட்ஸை கிரியேட் பண்ண வேண்டிய தேவை இருந்துச்சு. பட் ஜாவா பீப்பிள் என்ன பண்ணாங்கன்னா, அப்படி புதுசாக கிரியேட் பண்ண கீவேர்டை ஆல்ரெடி இருக்க ரிசர்வ்டு கீவேர்ட் கூட சேர்த்து விடாம அதை ஒரு தனி கேட்டகரியில விட்டாங்க. இதை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ ஜாவால இருக்க கீவேர்டை மட்டும் நம்ம மொத்தம் 2 கேட்டகரியில பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி ரிசர்வ்டு கீவேர்ட், செகண்ட் கேட்டகரி கான்டெக்ஸ்டுவல் கீவேர்ட்ஸ். இந்த ரிசர்வ்டு கேட்டகரி தான் நம்ம ஆல்ரெடி பார்த்த 50 கீவேர்ட்ஸ். பட் இந்த 50 கீவேர்ட் கூட சேர்த்து இன்னொரு கீவேர்டை ஜாவா 9 வெர்ஷன்ல ரிலீஸ் பண்றாங்க. ஸோ ஜாவால மொத்தமா 51 ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ் இருக்கு. அண்ட் இந்த கான்டெக்ஸ்டுவல் கீவேர்ட்ஸ் மொத்தம் நம்மளுக்கு 17 இருக்கு. அது என்ன ரிசர்வ்டு கீவேர்ட், அது என்ன கான்டெக்ஸ்டுவல் கீவேர்ட் அப்படின்னு கேட்டோம்னா இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த ரிசர்வ்டு கீவேர்ட்ஸை நம்ம ஸ்ட்ரிக்ட் கீவேர்ட்ஸ்னு சொல்லுவோம். அதாவது எந்த இடத்துல அதை யூஸ் பண்ணாலுமே இது கீவேர்டாக தான் ஆக்ட் ஆகும். நம்ம இதை பை மிஸ்டேக்காக கூட ஒரு நேமா யூஸ் பண்ண முடியாது. அப்படி நேமா யூஸ் பண்ணா என்னோட கம்பைலர் அதை ரிஜெக்ட் பண்ணிடும். பட் அந்த அதர் ஹேண்ட் கான்டெக்ஸ்டுவல் கீவேர்ட் பார்த்தோம்னா இது சில இடத்துல கீவேர்டா ஆக்ட் ஆகும், பட் சில இடத்துல கீவேர்டா ஆக்ட் ஆகாது. நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்றோமோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் இது கீவேர்டா ஆக்ட் ஆகுமா இல்ல நார்மல் ஐடென்டிஃபையரா ஆக்ட் ஆகுமா அப்படிங்கறத டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இதுல நம்மளுக்கு மொத்தம் 17 இருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா வேர், சீல்டு, பர்மிட்ஸ், இந்த மாதிரி மொத்தம் 11 கீவேர்ட்ஸ் இருக்கு. இந்த 50 ரிசர்வ்டு கீவேர்ட்ஸை நம்ம லாஸ்ட் வீடியோலயே என்னென்ன இருக்கு அண்ட் அதை எந்தெந்த கேட்டகரியில நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கறத தெளிவா பார்த்தோம். இந்த ஒரு கீவேர்ட் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஒரு கீவேர்டு தான் நம்மளுக்கு அண்டர்ஸ்கோர். இந்த அண்டர்ஸ்கோரை ஜாவா 9 வெர்ஷன்ல இருந்து ஒரு கீவேர்டா ஜாவா பீப்புள் அனௌன்ஸ் பண்ணாங்க. உங்களுக்கு இப்போ ஒரு டவுட் வரலாம். அண்டர்ஸ்கோர் நம்மளுக்கு ஐடென்டிஃபையர் நேம் வைக்கிறதுக்கு ஒரு வேலிடான கேரக்டர். இப்போ இது கீவேர்டா கொடுத்திருந்தா இந்த கேரக்டரை நான் என்னோட ஐடென்டிஃபையரா யூஸ் பண்ண முடியுமா முடியாதான்னு இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த கோடை எந்த ஜாவா வெர்ஷன்ல எழுதுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஆன்சர் சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். int underscore equal to 10 system.out.println underscore. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவுட்புட் 10ன்னு வருமா வராதா அப்படின்னு இப்போ உங்ககிட்ட கேட்டேன்னா நீங்க உடனே என்கிட்ட கேட்க வேண்டிய கொஸ்டின் எந்த ஜாவா வெர்ஷன்ல இந்த கோடை நீங்க ரன் பண்றீங்கன்னு. பிகாஸ் ஜாவா 9க்கு முன்னாடி வரைக்கும் இந்த கோட் பெர்ஃபெக்ட்லி வேலிட். ஜாவா 9க்கு முன்னாடி இருக்க வெர்ஷன்லாம் இதை நான் பிரிண்ட் பண்ணா எனக்கு அவுட்புட் 10ன்ட்டு வரும். பட் ஜாவா 9ல அண்டர்ஸ்கோரை ஒரு கீவேர்டா மாத்திட்டாங்க. அப்ப ஜாவா 9 அண்ட் லேட்டர் ஜாவா 9 வெர்ஷன்லாம் இந்த கோடை ரன் பண்ணா எனக்கு கண்டிப்பா அவுட்புட் வராது, கம்பைலேஷன் எரர் தான் வரும். நாம ஜேடிக்கு இன்ஸ்டால் பண்ணும்போது இன்ஸ்டால் பண்ணது ஜேடிக்கு 25. ஸோ நம்மளோட ஜேடிக்கு 25ல இந்த கோடை நம்ம எப்ப ரன் பண்ணி பார்ப்போம். பட் இந்த கோடை ரன் பண்ணும்போது இன்னொரு விஷயத்தை நம்ம தெளிவாக கவனிக்க வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த வேரியபிள் நான் அசைன் மட்டும் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இந்த அண்டர்ஸ்கோருங்கிற வேரியபிள் எந்த இடத்துல நான் யூஸ் பண்ண கிடையாது. பிரிண்ட் பண்ணவோ இல்லை வேற எந்த கால்குலேஷனுக்குமே நான் யூஸ் பண்ண கிடையாது. ஜஸ்ட் இந்த கோடை மட்டும் நான் இப்போ கம்பைல் பண்றேன். என்னோட கோட் ஹாப்பியாக கம்பைல் ஆயிடுச்சு. எனக்கு எந்த கம்பைலேஷன் எரரும் வரல. இப்போ இந்த கோட்ல நான் ஒரு சின்ன சேஞ்ச் பண்றேன். அந்த அண்டர்ஸ்கோருங்கிற வேரியபிளை இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த கோடை ரன் பண்ணாலும் கம்பைல் பண்ணாலும் இதே மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கம்பைல் ஆகுமா ஆர்எல்ஸ் ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா? கண்டிப்பா ப்ராப்ளம் வரும். அண்டர்ஸ்கோர் நாட் அலவுட் ஹியர் பிகாஸ் அண்டர்ஸ்கோருங்கிறது ஒரு கீவேர்ட். அதனால நீங்க யூஸ் பண்ண முடியாதுங்கிற எரர் வந்திருக்கு. பட் போன டைமும் அது அண்டர்ஸ்கோருங்கிற வேரியபிளை யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த டைமும் யூஸ் பண்றேன். பட் ஏன் போன டைம் எரர் வரல, இந்த டைம் எரர் வரல? பிகாஸ் போன டைம் நான் ஒரு வேரியபிளுக்கு அண்டர்ஸ்கோர்னு நேம் வச்சு அதுக்குள்ள ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணனே தவிர எந்த இடத்துல அதை யூஸ் பண்ண கிடையாது. ஆக்சுவலா இந்த இடத்துல நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அண்டர்ஸ்கோர் அவங்க என்னதான் ரிசர்வ்டு கீவேர்டா மாத்தினாலுமே ஒரு சின்ன லூப் ஹோல் விட்டாங்க. நீங்க இந்த கீவேர்டான அண்டர்ஸ்கோரை அன்யூஸ்டு வேரியபிளுக்கு நேம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு வேரியபிள் நீங்க யூஸே பண்ண போறது இல்லைன்னா அந்த மாதிரியான வேரியபிளுக்குலாம் நீங்க அண்டர்ஸ்கோரை நேம் தான் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு வேரியபிள் நீங்க யூஸ் பண்ண போறீங்கன்னா அந்த மாதிரி வேரியபிளுக்கு நீங்க அண்டர்ஸ்கோரை நேமா யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இந்த அன்யூஸ்டு வேரியபிள்னா என்ன? ஒரு வேரியபிள் நான் யூஸே பண்ணலன்னா அப்புறம் எதுக்கு அந்த வேரியபிள்? இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். இதோட நம்ம தனி கான்செப்டாவே லேட்டர் பார்க்கலாம்.
ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது ஜாவாவோட கீவேர்ட்ஸை 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ், கான்டெக்ஸ்டுவல் கீவேர்ட்ஸ். ரிசர்வ்டு கீவேர்ட் மொத்தம் 51 இருக்கு. ஜாவா 9க்கு முன்னாடி வரைக்கும் 50 ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ். ஜாவா 9ல அண்டர்ஸ்கோரையும் ஒரு ரிசர்வ்டு கீவேர்ட் ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ டோட்டலாக 51 ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ். அண்ட் கான்டெக்ஸ்டுவல் கீவேர்ட்ஸ் மொத்தம் 17 இருக்கு. கான்டெக்ஸ்டுவல் கீவேர்ட் எல்லா இடத்துலையும் கீவேர்ட் ஆக்ட் ஆகாது. பட் ரிசர்வ்டு கீவேர்ட் எல்லா இடத்துலையும் ரிசர்வ்டு கீவேர்டாக தான் இருக்கும். அதனால அது ஸ்ட்ரிக்ட் கீவேர்டுன்னு சொல்லுவோம். நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக் டேட்டா டைப்ஸ். இது ஒரு வேரியபிள் இனிஷியலைசேஷன் ஸ்டேட்மெண்ட். int x equal to 10. இந்த ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு மெயினா 3 காம்பனன்ட் இருக்கு. இந்த இன்ட்டை தான் நம்ம டேட்டா டைப்னு சொல்லுவோம். இந்த எக்ஸை வேரியபிள்னு சொல்லுவோம். இந்த 10 கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். இந்த டேட்டா டைப்பை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ஜாவால இருக்க ஒரு ரிசர்வ்டு கீவேர்ட். அண்ட் இந்த வேரியபிள்ங்கிறது ஒரு ஐடென்டிஃபையர். நம்ம கோட்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஒரு நேம். அண்ட் இந்த கான்ஸ்டன்ட்டை லிட்டரல்னு சொல்லிக்கலாம். இந்த டேட்டா டைப் தான் நம்ம இப்போ கிளியரா பார்க்க போறோம். ஸோ ஜாவால இருக்க டேட்டா டைப்ஸை மெயினா 2 கேட்டகரிஸ்ல நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி primitive data types and second category reference data types. primitive data types மொத்தம் 8 இருக்கு. இந்த வீடியோல நம்ம இந்த 8 தான் தெளிவா பார்க்க போறோம். இந்த 8 primitive data type நம்ம further 2 கேட்டகரியா பிரிக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் தான் numeric data types and second இருக்கிறது of course non numeric data types. இந்த 8 primitiveல 6 primitive data types numeric கீழ வரும் and மீதி இருக்க 2 primitive data types non numeric கீழ வரும். இந்த நான் நியூமரிக் கீழே இருக்க 2 டேட்டா டைப் என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் கேர் அண்ட் செகண்ட் ஒன் பூலியன். இந்த நியூமரிக் கீழே இருக்க 6 டேட்டா டைப்பை ஃபர்தர் என்ன நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் இன்டெக்ரல் டேட்டா டைப்ஸ் அண்ட் செகண்ட் இருக்கிறது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா டைப்ஸ். இந்த 6 நியூமரிக்ல 4 நியூமரிக் இன்டெக்ரல் கீழேயும் மீதி இருக்க 2 நியூமரிக் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கீழேயும் வரும். அந்த 2 என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ளோட் அண்ட் செகண்ட் ஒன் டபுள். இந்த 4 இன்டெக்ரல் டேட்டா டைப்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் பைட், செகண்ட் ஒன் ஷார்ட், தேர்ட் ஒன் இன்ட் அண்ட் ஃபோர்த் நம்மளுக்கு இருக்கிறது லாங். ஸோ இந்த நான் நியூமரிக் டேட்டா டைப்ஸ் ரெண்டையும் அன்சைன்டு டேட்டா டைப்ஸ் நம்ம சொல்லுவோம். இந்த நியூமரிக் டேட்டா டைப்ஸ் ஆரையும் நம்ம சைன்டு டேட்டா டைப்ஸ்னு சொல்லுவோம். அது என்ன அன்சைன்டு சைன்டு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ int x equal to 10 இது ஒரு மீனிங்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி int x is equal to -10 -10ங்கிறது ஒரு இன்டீஜர் தான். இதுவும் ஒரு மீனிங்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட் தான். பட் இப்போ இதே மாதிரி நம்ம கேருக்கு போட்டால் கேர் c is equal to a. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஓகே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் கேர் c is equal to -a இதில் ஏதாச்சும் மீனிங் இருக்கா? கண்டிப்பாக இதில் எந்த மீனிங்குமே கிடையாது. அதே மாதிரி பூலியன் b is equal to true இந்த ஸ்டேட்மெண்ட் ஓகே. பட் பூலியன் b is equal to -true இப்படி போட்டால் இதுக்கு ஏதாச்சும் மீனிங் இருக்கா? -true ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? அப்படிலாம் எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த 2 டேட்டா டைப்ஸும் இதனால தான் அன்சைன்டு டேட்டா டைப்ஸ்னு சொல்கிறோம். பிகாஸ் இதில் பாசிட்டிவ் கேரக்டர், நெகட்டிவ் கேரக்டர், பாசிட்டிவ் பூலியன், நெகட்டிவ் பூலியன் அந்த மாதிரியான டெர்மினாலஜிலாம் கிடையாது. அதனால தான் இந்த கேரையும் பூலியனையும் நம்ம அன்சைன்டு சொல்கிறோம். பட் அதே இன்டீஜரான இந்த பைட், ஷார்ட், இன்ட், லாங் இந்த டேட்டா டைப்ஸும் ஃப்ளோட்டிங் பாயிண்டான ஃப்ளோட், டபுள் இந்த டேட்டா டைப்ஸையும் பாசிட்டிவ் நம்பர்ஸையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம், நெகட்டிவ் நம்பர்ஸையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த இன்டெக்ரலையும் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டையும் சைன்டு டேட்டா டைப்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த இன்டெக்ரல் டேட்டா டைப்ல இருக்க நாளையும் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நாம சில விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னு பார்த்தோம்னா நம்ம ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் அந்த டேட்டா டைப்போட ரேஞ்ச் என்னன்னு பார்ப்போம். அந்த டேட்டா டைப்போட ரேஞ்ச் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு சில ஃபார்முலாஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், அது ஒரு சைன்டு டேட்டா டைப்பா இருந்துச்சுன்னா அதோட ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு நாம யூஸ் பண்ண போற ஃபார்முலா -2n-1 to 2n-1 -1. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணால் ஒவ்வொரு சைன்டு டேட்டா டைப்புக்கும் அதோட லோயஸ்ட் வேல்யூ என்ன, அதோட ஹையஸ்ட் வேல்யூ என்ன, அதோட ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் அன்சைன்டு டேட்டா டைப்புக்கு பார்த்தோம்னா நம்மளோட ஃபார்முலா 0 to 2n-1
அன்சைன்டு நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிறது 0ல தான் ஸ்டார்ட் ஆகும். பிகாஸ் அன்சைன்டுல நெகட்டிவ் வேல்யூஸ் இன்க்ளூட் இல்ல அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ இந்த 2 ஃபார்முலாவை வச்சு தான் ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் அதோட ரேஞ்ச் என்ன, மினிமம் வேல்யூ என்ன, மேக்ஸிமம் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஒரு நம்பர் எழுதுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 32761. இந்த நம்பர் என்ன டைப்னு கேட்டா நீங்க என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நம்பர் ஒரு இன்டீஜர். இதை நான் ஏன் இன்டீஜர்னு சொல்றேன்? பிகாஸ் இந்த நம்பர்ல எந்த இடத்துலையுமே டெசிமல் பாயிண்ட் கிடையாது. அதனால இது ஒரு இன்டீஜர். பட் ஜாவால ஒரு இன்டீஜரை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு 4 டேட்டா டைப்ஸ் இருக்கு. நம்மளோட டேட்டா டைப்ஸ் பைட் இருக்கு, ஷார்ட் இருக்கு, இன்ட் இருக்கு அண்ட் லாங் இருக்கு. ஸோ நான் இப்படி ஒரு வேல்யூவை எழுதுனேன்னா இந்த 4 டேட்டா டைப்ல எந்த டேட்டா டைப் இதுக்கு ஷூட் ஆகும் அண்ட் என்னோட கம்பைலர் இதை என்ன டைப் ஆஃப் டேட்டாவை கன்சிடர் பண்ணிக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பை டிஃபால்ட் நான் ஜாவால ஒரு டெசிமல் பாயிண்ட் இல்லாத நம்பர் எழுதுனேன்னா அந்த நம்பரோட டைப்பை என்னோட கம்பைலர் ஒரு இன்ட்டா தான் கன்சிடர் பண்ணிக்கும். இந்த விஷயத்தை தெரிஞ்சிருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 3 விஷயத்துல நம்ம கிளியரா இருந்தா நம்ம நெக்ஸ்ட் டேட்டா டைப்ஸை ஒன் பை ஒன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டேட்டா டைப் பைட். இந்த பைட்டோட சைஸ் என்ன நம்ம பார்த்தோம்னா 8 பிட்ஸ். இதை பைட்ஸ்ல சொல்லணும்னா 1 பைட். இதோட மேக்ஸிமம் வேல்யூ. மேக்ஸிமம் வேல்யூனா என்ன அர்த்தம்னா இந்த டேட்டா டைப்பால எவ்வளோ பெரிய வேல்யூவை ஹோல்ட் பண்ண முடியும், அதுதான் மேக்ஸிமம் வேல்யூ. இந்த வேல்யூக்கு மேல ஒரு வேல்யூவை கூட எக்ஸ்ட்ராவா என்னோட டேட்டா டைப்பால ஹோல்ட் பண்ண முடியாது. அந்த வேல்யூ பைட்டுக்கு என்னன்னு பார்த்தோம்னா 127. அண்ட் மினிமம் வேல்யூ -128. -128 தான் பைட்டால ஹோல்ட் பண்ணக்கூடிய மினிமம் வேல்யூ. அந்த -128க்கு கீழே எந்த வேல்யூவை என்னால் பைட்டுங்கிற டேட்டா டைப்பால ஹோல்ட் பண்ண முடியாது. அண்ட் இதோட ரேஞ்ச் என்ன? ரேஞ்ச்னா எதுல இருந்து எது வரைக்கும் பைட்டால அக்செப்ட் பண்ணக்கூடிய வேல்யூஸ். -128ல இருந்து 127 வரைக்கும். ஓகே ஃபைன். 127 -128 இந்த நம்பர்லாம் நான் எப்படி எழுதுறேன்? ஜஸ்ட் லைக் தட் ஏதோ ஒன்று போடுறேன்னா அதுதான் கிடையாது. நம்ம ஸ்டார்டிங்லேயே 2 ஃபார்முலாஸ் பார்த்தோம். ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க. நம்மளுக்கு பைட்டுங்கிறது ஒரு இன்டெக்ரல் டேட்டா டைப். அந்த இன்டெக்ரல் டேட்டா டைப் நியூமரிக் டேட்டா டைப் கீழே வரும். நம்ம நியூமரிக் டேட்டா டைப்பை சைன்டு டேட்டா டைப்னு ஆல்ரெடி பார்த்தோம். அப்போ சைன்டு டேட்டா டைப்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா -2n-1 to 2n-1 -1. இந்த எண்ணுங்கிறது என்னோட டேட்டா டைப்போட சைஸை குறிக்கும். அந்த சைஸை நம்ம பைட்ஸ்ல எடுத்துக்க கூடாது, பிட்ஸ்ல தான் எடுத்துக்கணும். ஸோ -2^8-1 to 2^8-1 -1. -2^7 to 2^7 -1. -2^7 வேல்யூ தான் -128. இந்த -128 தான் நம்மளோட மினிமம் வேல்யூ. இந்த 2^7 -1 தான் 127. இந்த 127 தான் நம்மளோட மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ பைட் டேட்டா டைப்போட சைஸ் என்னன்னு பார்த்தாச்சு, மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு பார்த்தாச்சு, மினிமம் வேல்யூ என்னன்னு பார்த்தாச்சு, ரேஞ்ச் என்னன்னு பார்த்தாச்சு. ஸோ இதை யூஸ் பண்ணி சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் byte b is equal to 57. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பா? இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். பிகாஸ் இந்த பிங்கிற வேரியபிளோட டைப் பைட். இந்த பைட் ஒரு இன்டீஜரை ஹோல்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறது. அண்ட் நான் கொடுத்துருக்க இன்டீஜரும் பைட்டோட ரேஞ்ச்குள்ள தான் இருக்கு. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான், எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் byte b is equal to 127. சேம். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். நான் ஒரு இன்டீஜரை தான் கொடுத்துருக்கேன். என்னோட டேட்டா டைப் ஒரு இன்டீஜரை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் அதை எக்ஸ்பெக்ட் பண்ற டைப் அதோட ரேஞ்ச்குள்ள தான் இருக்கு. ஸோ இதுவும் கரெக்ட் தான். இப்போ நம்மளுக்கு தேர்ட் எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அது என்னன்னு பார்த்தோம்னா byte b is equal to 128. இந்த கோடு கரெக்டாக கம்பைல் ஆகுமா? அப்படி கரெக்டாக கம்பைல் ஆச்சுன்னா கரெக்டாக ரன் ஆகுமா? இதுதான் நம்மளோட கொஸ்டின். இதை நம்ம தெளிவாக பார்த்தோம்னா என்னோட டேட்டா டைப் ஒரு இன்டீஜரை ஹோல்ட் பண்ற கெப்பாசிட்டி இருக்க டேட்டா டைப். நான் கொடுத்ததும் ஒரு இன்டீஜர் தான். பட் அந்த இன்டீஜர் என்னோட டேட்டா டைப்போட ரேஞ்சை தாண்டி போயிடுச்சு. பிகாஸ் என்னோட பைட் டேட்டா டைப்பால ஹோல்ட் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் வேல்யூவே 127 தான். பட் நான் கொடுத்துருக்கிறது 128. அப்போ இந்த கேஸ்ல என்ன நடக்கும்? ஜஸ்ட் 1 மினிட் திங்க் பண்ணி பாருங்க. இந்த கேஸ்ல நம்மளுக்கு கம்பைலேஷன் எரர் வரும். என்ன கம்பைலேஷன் எரர் வரும்னா இன்கம்பேட்டபிள் டைப்ஸ் பாசிபிள் லாசி கன்வர்ஷன் ஃப்ரம் இன்ட் டு பைட். அதாவது நீங்க கொடுத்துருக்க டைப் இன்கம்பேட்டபிள், இதை நான் பைட்டா மாத்தணும்னா டேட்டா லாஸ் வரும் அப்படின்னு கம்பைலர் எனக்கு எரர் கொடுக்கும். இதை நான் உங்களுக்கு VS கோட்ல ரன் பண்ணி காட்டுறேன். byte b is equal to 128. இப்போ இந்த கோடை நம்ம கம்பைல் பண்ணோம்னா
இன்கம்பேட்டபிள் டைப்ஸ் பாசிபிள் லாசி கன்வர்ஷன் ஃப்ரம் இன்ட் டு பைட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பை டிஃபால்ட் ஜாவால ஒரு இன்டீஜர் நம்பர் கொடுத்தோம்னா அதோட டைப் என்னோட கம்பைலர் இன்ட்னு தான் எடுத்துக்கும். அதனால தான் எனக்கு எரர் மெசேஜ்ல இன்ட் டு பைட்னு வந்திருக்கு. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல இருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்ன? நம்ம எந்த வேரியபிளுக்கு டேட்டாவை அசைன் பண்ணாலும் அந்த டேட்டா அந்த வேரியபிளோட டேட்டா டைப்போட ரேஞ்ச்குள்ள இருக்கிற வேல்யூ மாதிரி தான் இருக்கணும். அந்த ரேஞ்சை தாண்டி எப்பெல்லாம் நம்ம போறோமோ அப்பெல்லாம் நமக்கு இன்கம்பேட்டபிள் டைப்ஸ் பாசிபிள் லாசி கன்வர்ஷன் அப்படிங்கிற எரர் தான் வரும். நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள தெளிவா பாருங்க. byte b is equal to 10.5f. இது வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா. எதனால ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டாக்கு பக்கத்துல f போட்டிருக்கேன்? பிகாஸ் f போட்டா தான் அது ஃப்ளோட்டா கன்சிடர் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம டீட்டெயிலாக ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா டைப் பார்க்கும்போது பார்ப்போம். இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? இந்த கோடு கம்பைல் ஆகுமா? கம்பைல் ஆனால் ரன் ஆகுமா? இதை நம்ம கம்பைல் பண்ணாலும் நமக்கு அகைன் கம்பைலேஷன் எரர் தான் வரும். பிகாஸ் இங்கேயும் பைட்டுங்கிற டேட்டா டைப்பை விட இந்த ஃப்ளோட்டுங்கிற டேட்டா டைப் பெருசு. போன எக்ஸாம்பிள் எப்படி பைட்டை விட இன்ட்டுங்கிற டேட்டா டைப் பெருசோ அதே மாதிரி பைட்டை விட ஃப்ளோட்டுங்கிற டேட்டா டைப்பும் பெருசு. அப்போ ஒரு பெரிய வேல்யூவை ஒரு சின்ன டைப்புக்கு நம்ம அசைன் பண்ணோம்னா பாசிபிள் லாசி கன்வர்ஷன் அப்படிங்கிற எரர் தான் இந்த இடத்துல எனக்கு வரும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். byte b is equal to true. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன அவுட்புட் வரும்? அகைன் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கம்பைலே ஆகாது. கம்பைலேஷன் எரர் தான் எனக்கு வரும். பட் என்ன எரர் வரும்னு பார்த்தோம்னா பூலியன் cannot be converted to byte அப்படிங்கிற எரர் வரும். இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்லையும் என்னால் கன்வெர்ட் பண்ண முடிகிற சான்ஸ் இருக்கு. பட் அப்படி கன்வெர்ட் பண்ணா எனக்கு டேட்டா லாஸ் நடக்கும். அதனால தான் பாசிபிள் லாசி கன்வர்ஷன் அப்படிங்கிற எரர் வந்துச்சு. பட் இந்த இடத்துல பைட்டுக்கும் இந்த ட்ரூவுக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லை. அப்ப நான் என்ன பண்ணாலுமே இந்த ட்ரூவை என்னால் பைட் வேல்யூவா மாற்ற முடியாது. அதனால தான் பூலியன் cannot be converted to byteங்கிற எரர் வரும். இதையும் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ byte b is equal to ட்ரூன்னு நான் கொடுக்குறேன். இந்த கூட நான் கம்பைல் பண்றேன். இங்க நம்ம பார்த்தோம்னா அகைன் இன்கம்பேட்டபிள் டைப்ஸ். பட் அந்த எரர் மெசேஜோட டிஸ்கிரிப்ஷன் டிஃப்ரெண்ட். பூலியன் cannot be converted to byte. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்பெல்லாம் ஒரு டேட்டா டைப்க்கு நம்ம வேல்யூ அசைன் பண்றோமோ அந்த வேல்யூ அந்த டேட்டா டைப்க்கு அப்ளிகபிளான வேல்யூவா இருக்கணும். அப்படி அப்ளிகபிளா இருந்தாலும் அந்த டேட்டா டைப்போட ரேஞ்ச்குள்ள இருக்கணும். அப்படி ரேஞ்ச் எப்பெல்லாம் நம்ம தாண்டி போறோமோ அப்பெல்லாம் நம்மளுக்கு பாசிபிள் லாசி கன்வர்ஷன் அப்படிங்கிற கம்பைலேஷன் எரர் வரும். நம்ம எப்பெல்லாம் சம்மந்தமே இல்லாத வேல்யூவை ஒரு டேட்டா டைப் அசைன் பண்ண பார்க்குறோமோ அப்போ நம்மளுக்கு இன்கம்பேட்டபிள் டைப்ஸ் திஸ் டைப் cannot be converted to that type அந்த மாதிரியான எரர் வரும். நாம நெக்ஸ்ட் பார்க்க போற டேட்டா டைப் ஷார்ட். ஷார்ட்டோட சைஸ் என்னன்னு பார்த்தோம்னா 16 பிட்ஸ். இதை பைட்ஸ்ல எழுதணும்னா 2 பைட்ஸ். இதோட மேக்ஸிமம் வேல்யூ 32767. இதோட மினிமம் வேல்யூ -32768. இதோட ரேஞ்ச் என்னன்னு பார்த்தோம்னா -32768 to 32767. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணீங்கன்னா இது என்ன வேல்யூ நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஷார்ட்டோட சைஸ் 16 பிட்ஸ். இதில் மேக்ஸிமம் ஹோல்ட் பண்ணக்கூடிய வேல்யூ 32767. இதால் மினிமம் ஹோல்ட் பண்ணக்கூடிய வேல்யூ -32768. அப்போ நம்ம எப்பெல்லாம் ஒரு ஷார்ட் வேரியபிளுக்கு -32768க்கு கீழேயோ இல்லை 32767க்கு மேலேயோ ஒரு டேட்டாவை அசைன் பண்றோமோ அப்பெல்லாம் நம்மளுக்கு பாசிபிள் லாசி கன்வர்ஷன் அப்படிங்கிற எரர் வரும். இந்த எரருக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத நம்ம பைட் டேட்டா டைப் பார்க்கும்போதே பார்த்தோம். இந்த ஷார்ட் டேட்டா டைப் தான் ஜாவாலேயே ஒரு ரேர்லி யூஸ்டு டேட்டா டைப் நம்ம சொல்லுவோம். பிகாஸ் ஜாவா என்னமோ வந்தது 1995 கிட்ட. அந்த டைம்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தது எல்லாம் 16 பிட் ப்ராசஸர். இந்த ப்ராசஸரை 8085 ப்ராசஸர் இல்ல 8086 ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸர் எல்லாமே 16 பிட் ப்ராசஸர். அப்ப இந்த ப்ராசஸர்ல நம்ம ஷார்ட் டேட்டா டைப் வச்சு ஒர்க் பண்ணோம்னா இதுல ரீட் அண்ட் ரைட் ஆபரேஷன்ஸ் எஃபிஷியன்ட்டா நடந்திருக்கும். பட் டெக்னாலஜி வளர வளர இந்த ப்ராசஸர் எல்லாமே அவுடேட் ஆகி போச்சு. அதனால இந்த டேட்டா டைப் ரொம்ப ரேர்லி யூஸ்டு டேட்டா டைப்பா மாறிடுச்சு. இப்போ ஷார்ட் யூஸ் பண்ணி சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா ஷார்ட் s is equal to 127. இது கரெக்டான எக்ஸாம்பிள். ஷார்ட் s is equal to 128. இதுவும் கரெக்டான எக்ஸாம்பிள் தான். பிகாஸ் 128 32767 விட சின்னது தான். அதனால ஷார்ட் கண்டிப்பா இதை ஹோல்ட் பண்ணும். ப்ராப்ளம் எப்போ வரும்னா ஷார்ட் s is equal to 32768.
இந்த கோடை நான் கம்பேர் பண்ணும்போது தான் எனக்கு ப்ராப்ளம் வரும். பிகாஸ் 32768ங்கிறது என்னோட ரேஞ்சை தாண்டி போயிடுச்சு. ஷார்ட்டால மேக்ஸிமம் ஹோல்ட் பண்ணக்கூடிய வேல்யூ 32767. அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன எரர் வரும்? கம்பைலேஷன் எரர், பாசிபிள் லாசி கன்வர்ஷன் ஃப்ரம் இன்ட் டு ஷார்ட்னு வரும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், short s is equal to hello. இதை பார்த்தோன்னே என்ன புதுசா இருக்குன்னு திங்க் பண்ண வேண்டாம். இந்த எரரை நம்ம ஆல்ரெடி போன டேட்டா டைப்லேயே பார்த்துட்டோம். இதுவுமே கம்பைல் ஆகாது. பிகாஸ் இந்த டேட்டா கம்ப்ளீட்டா வேற டைப் அண்ட் இந்த டேட்டா டைப்பும் கம்ப்ளீட்டா வேற டைப். என்ன பண்ணாலும் ஹலோவை ஷார்ட்டா மாற்ற முடியாது. அப்ப இந்த கேஸ்ல நமக்கு என்ன எரர் வரும்? இன்கம்பேட்டபிள் டைப்ஸ், ஸ்ட்ரிங் cannot be converted to short. இந்த கம்பைலேஷன் எரர் நமக்கு வரும். இதுதான் நம்மளோட செகண்ட் டேட்டா டைப் ஷார்ட். நம்ம தேர்ட் பார்க்க போற டேட்டா டைப் int. இந்த int தான் நம்ம மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற டேட்டா டைப். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 10ங்கிற ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணும். இந்த 10 ஸ்டோர் பண்றதுக்கு எனக்கு இங்க பைட்டுங்கிற டேட்டா டைப்பே போதுமானது. பட் ஆனா என்னோட கை எடுத்த உடனே int x தான் எழுதுமே தவிர பைட்னு எழுதாது. ஸோ இன்ட்ங்கிற டேட்டா டைப் தான் ஜாவால மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற டேட்டா டைப். நம்ம மற்ற டேட்டா டைப்ஸ்க்கு பார்த்த மாதிரி இன்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் சைஸ். இதோட சைஸ் 32 பிட்ஸ். இதை பைட்ஸ்ல சொல்லணும்னா 4 பைட்ஸ். இதோட மேக்ஸிமம் வேல்யூ 2147483647. ரொம்ப பெருசா இருக்குல்ல? 2-3 டைம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஏது மைண்ட்க்கு ஞாபகம் வந்துடும். இதோட மினிமம் வேல்யூ -2147483648. இதோட ரேஞ்ச் என்னன்னு பார்த்தோம்னா -2147483648 to 2147483647. ஸோ இதுதான் இன்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன். இன்ட்டோட சைஸ் என்ன, மேக்ஸிமம் வேல்யூ, மினிமம் வேல்யூ, ரேஞ்ச். அண்ட் இன்ட் தான் ஒரு ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணக்கூடிய இன்டெகிரல் டேட்டா டைப். இதை யூஸ் பண்ணி சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பட் இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், int I is equal to 2147483647. இதுக்கு ரொம்பலாம் திங்க் பண்ண வேண்டாம். நம்ம ஆல்ரெடி 2-3 தடவை பார்த்துட்டோம். ஸோ வேல்யூ இன்ட் வேல்யூ தான் அண்ட் அந்த ரேஞ்சும் இன்ட்டோட ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. ஸோ என்னோட கோடு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்பைல் ஆகும், ரன்னும் ஆகும், எந்த டவுட்டும் தேவையில்லை. அண்ட் செகண்ட் எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம கொஞ்சம் காமன் சென்ஸை யூஸ் பண்ணோம். 2147483648. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். பிகாஸ் இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி தான் போன 2 டேட்டா டைப்பான ப்ராப்ளமே நம்ம சால்வ் பண்ணோம். நான் ஒரு டேட்டா கொடுத்துருக்கேன். இது ஒரு இன்டீஜர் டேட்டா. என்னோட டேட்டா டைப்பும் இன்டீஜர் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கு. பட் நான் கொடுத்த டேட்டா என்னோட டேட்டா டைப்போட ரேஞ்சை விட அதிகமா இருக்கு. அப்போ எனக்கு இந்த கோடு கம்பைல் ஆகாது. கரெக்டு தான். கம்பைலேஷன் எரர் வரும். கரெக்டு தான். என்ன எரர் வரும்னா பாசிபிள் லாசி கன்வர்ஷன் அப்படிங்கிற எரர் வரும். இதை தான் நீங்க கெஸ் பண்ணுவீங்க. பட் அதுதான் கிடையாது. கோடு கம்பைல் ஆகாது, தட் இஸ் ஃபைன். எரர் வரும், தட் இஸ் ஃபைன். பட் என்ன எரர் வரும்னு பார்த்தோம்னா இன்டீஜர் நம்பர் டூ லார்ஜ் அப்படிங்கிற எரர் வரும். நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன். பை டிஃபால்ட் ஜாவால டெசிமல் பாயிண்ட் இல்லாத நம்பர் எல்லாமே இன்ட் டேட்டா டைப்பாக தான் என்னோட கம்பைலர் கன்சிடர் பண்ணிக்கணும். அண்ட் அந்த டேட்டா கம்பல்சரி இன்டீஜரோட ரேஞ்ச்குள்ள தான் இருக்கணும். இப்போ நான் அந்த இன்டீஜரோட ரேஞ்சை தாண்டி போனா எனக்கு இன்டீஜர் நம்பர் டூ லார்ஜ் அப்படிங்கிற எரர் தான் வரும். இதை நம்ம VS கோட்ல ரன் பண்ணி 2-3 எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கே புரியும். ஃபர்ஸ்ட், நான் எந்த டேட்டா டைப் எந்த வேரியபிளுமே யூஸ் பண்ணல. ஜஸ்ட் இந்த நம்பரை பிரிண்ட் மட்டும் பண்ணி பார்க்க போறேன். system.out.println 2147483648. இந்த நம்பரை ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் பண்ணி பார்க்கலாம். என்ன அவுட்புட் வருது நீங்களே பாருங்க. இந்த கூட நான் இப்போ கம்பைல் பண்றேன். இன்டீஜர் நம்பர் டூ லார்ஜ். நான் அகைன் சொல்றேன், பை டிஃபால்ட் ஜாவால ஒரு டெசிமல் பாயிண்ட் இல்லாத நம்பரை என்னோட கம்பைலர் இன்ட்ங்கிற டேட்டா டைப்பை தான் கன்சிடர் பண்ணிக்கும். அண்ட் கம்பல்சரி அந்த டேட்டா இன்ட்டோட ரேஞ்ச்குள்ள தான் இருக்கும். நம்ம எப்பெல்லாம் இன்ட்டோட ரேஞ்ச் தாண்டி போறோமோ அப்பெல்லாம் எனக்கு இன்டீஜர் நம்பர் டூ லார்ஜ் அப்படிங்கிற எரர் தான் வரும். ஸோ இது எல்லா இடத்துக்குமே இந்த ரூல் அப்ளிகபிள். ஃபார் எக்ஸாம்பிள், பைட்டுங்கிற டேட்டா டைப்க்கு நான் இந்த நம்பர் அசைன் பண்றேன். 483648. ஸோ இந்த வேல்யூ பைட்டோட டேட்டா டைப்
அதோட ரேஞ்சை தாண்டி போயிருக்கு. பட் இந்த டைம்ல நம்மளுக்கு பாசிபிள் லாஜிக் கன்வர்ஷன் அப்படிங்கிற எரர் வராது. இன்டீஜர் நம்பர் டூ லார்ஜ்ங்கிற எரர் தான் வரும். பட் இதே ஜஸ்ட் ஒரு நம்பரை மட்டும் நான் கம்மி பண்ணி காட்டுறேன். 47. ஸோ இப்போ எனக்கு இன்டீஜர் நம்பர் தான். பட் அந்த இன்டீஜர் நம்பரை பைட்டுக்கு அசைன் பண்ண முடியாது. பிகாஸ் அந்த நம்பர் பைட்டோட ரேஞ்சை விட அதிகமா இருக்கு. இப்போ எனக்கு பாசிபிள் லாஜிக் கன்வர்ஷன் அப்படிங்கிற எரர் வரும். பாசிபிள் லாஜிக் கன்வர்ஷன் ஃப்ரம் இன்ட் டு பைட். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது, நம்ம டிஃபால்ட்டா ஒரு நம்பர் கொடுத்தோம்னா அந்த நம்பரை பாயிண்ட் இல்லாம கொடுத்தோம்னா அந்த நம்பரை இன்டா தான் எடுத்துக்கும் என்னோட கம்பைலர். அந்த நம்பர் கண்டிப்பா இன்டோட ரேஞ்ச்குள்ள தான் இருக்கணும். எப்பெல்லாம் இன்ட்டை தாண்டி போறனோ அப்பெல்லாம் எனக்கு இன்டீஜர் நம்பர் டூ லார்ஜ் அப்படிங்கிற எரர் தான் வரும். நம்மளோட ஃபோர்த் டேட்டா டைப் லாங். இதுவும் ஒரு இன்டெகிரல் டேட்டா டைப் தான். ஸோ சம்டைம்ஸ் நம்மளோட வேல்யூவை ஹோல்ட் பண்றதுக்கு இன்ட் டேட்டா போதுமான அளவா இருக்காது. அப்ப இன்ட்டை விட நம்மளுக்கு ஒரு பெரிய டேட்டா டைப் வேணும். அந்த டேட்டா டைப் தான் லாங். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, distance traveled by light in 1000 years. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஒரு வேல்யூ ஆன்சரா வரும். பட் அந்த வேல்யூ ஒரு ரொம்ப பெரிய வேல்யூவா தான் இருக்கும். அந்த வேல்யூவை ஹோல்ட் பண்றதுக்கு என்னோட இன்ட் டேட்டா டைப் போதுமான அளவா இருக்காது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு நமக்கு இன்ட்டை விட ஒரு பெரிய டேட்டா டைப் வேணும். அதுக்கு தான் லாங்குங்கிற டேட்டா டைப்பை கொடுத்தாங்க. இந்த லாங்குங்கிற டேட்டா டைப்போட சைஸ் என்னன்னு பார்த்தோம்னா 64 பிட்ஸ். இதை பைட்ஸ்ல சொல்லணும்னா 8 பைட்ஸ். இதோட மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா, கவலைப்படாதீங்க, இதோட மேக்ஸிமம் வேல்யூ எனக்கு ஞாபகம் இல்லை. ஜஸ்ட் நம்ம ஃபார்முலால போட்டுக்கலாம். 2 பவர் 63 மைனஸ் 1. இதோட மினிமம் வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா மைனஸ் 2 பவர் 63. இதோட ரேஞ்ச் மைனஸ் 2 பவர் 63 டு 2 பவர் 63 மைனஸ் 1 மைனஸ் 1. ஸோ இதுதான் என்னோட லாங்கை பற்றின இன்ஃபர்மேஷன். லாங்கோட சைஸ் என்ன, லாங்கோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன, லாங்கோட மினிமம் வேல்யூ என்ன, அண்ட் லாங்கோட ரேஞ்ச் என்ன. இப்போ இதை வச்சு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். பட் இந்த எக்ஸாம்பிள ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட். லாங் L is equal to 10. இப்போ இந்த 10ங்கிறது என்ன டைப், லாங்கா இன்டா? நீங்க லாங் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் கிடையாது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஒரு டெசிமல் பாயிண்ட் இல்லாத நம்பரை நம்மளோட கம்பைலர் இன்டா தான் கன்சிடர் பண்ணிக்குவோம். அப்ப இந்த நம்பர் இன்ட் தான். இந்த இன்ட்டை நான் லாங்குக்கு அசைன் பண்றேன். இன்ட்டோட சைஸ் 4 பைட்ஸ், லாங்கோட சைஸ் 8 பைட்ஸ். அப்ப சின்ன சைஸ் இருக்க வேல்யூவை நம்ம பெரிய சைஸ் இருக்க டேட்டா டைப்க்கு அப்ளை பண்ணா எந்த ப்ராப்ளமும் வராது. அப்ப இந்த கோடு கரெக்ட் தான். எல்லோட டைப் என்னன்னு பார்த்தோம்னா லாங். இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள், கொஞ்சம் காமன் சென்ஸ் இருந்தா இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். இதுக்கு நான் அசைன் பண்ண போற வேல்யூ இன்டீஜரோட மேக்ஸிமம் வேல்யூவை விட 1 அதிகமா அசைன் பண்ண போறேன். தட் இஸ் 21 47 48 36 48. இது இன்ட்டை விட அதிகமா போயிடுச்சு. பட் நான் லாங்குக்கு தான் அசைன் பண்ணியிருக்கேன். இந்த நம்பர் கண்டிப்பா லாங்கோட ரேஞ்ச்குள்ள தான் இருக்கும். பிகாஸ் லாங்கோட மேக்ஸிமம் வேல்யூ 2 பவர் 63 வரைக்கும் இருக்கு. அப்ப அதை விட இந்த நம்பர் சின்னது தான். அப்ப இந்த கோடு எனக்கு கம்பைல் ஆகுமா, கம்பைல் ஆகாதா? ஒரு நிமிஷம் கெஸ் பண்ணுங்க. இது கம்பைல் ஆகும்னு கெஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இதுக்கு கம்பைலேஷன் எரர் தான் வரும். என்ன எரர் வரும்னு பார்த்தீங்கன்னா, இன்டீஜர் நம்பர் டூ லார்ஜ் அப்படிங்கிற எரர் தான் வரும். நான் அகைன் அண்ட் அகைன் சொல்றேன், ஒரு பாயிண்ட் இல்லாத நம்பரை என்னோட கம்பைலர் இன்ட்னு தான் ட்ரீட் பண்ணும். அந்த இன்ட் கண்டிப்பா இன்ட்டோட ரேஞ்ச்குள்ள தான் இருக்கணும். அப்ப இந்த நம்பரை என்னோட கம்பைலர் ஒரு இன்ட்டா தான் எடுத்திருக்கும். அண்ட் இது இன்ட்டோட ரேஞ்சை தாண்டி போயிடுச்சு. அதனால தான் இந்த எரர் வருது. நான் இப்போ என் கம்பைலர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும், இந்த நம்பரை நீ இன்ட்டா கன்சிடர் பண்ணிக்காத, லாங்கா கன்சிடர் பண்ணிக்கோ. அப்படி நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா இந்த எரர் எனக்கு வராது. அதை எப்படி இன்ஃபார்ம் பண்றதுன்னா, இந்த நம்பருக்கு பக்கத்துல நம்ம எல்னு அப்பன் பண்ணும். ஸோ இப்போ இந்த கோடு கம்பைல் ஆகும் அண்ட் ரன்னும் ஆகும். பிகாஸ் இந்த நம்பரை என்னோட கம்பைலர் இன்டீஜரா கன்சிடர் பண்ணிக்கல, ஒரு லாங்கா தான் கன்சிடர் பண்ணியிருக்கு. அப்போ இந்த இன்டீஜர் நம்பர் டூ லார்ஜ் அப்படிங்கிற எரர் எனக்கு வராது. நம்ம ஒன்று ஐடென்டிஃபைஸ் படிக்கும் போது ஒன்று பார்த்தோம், ஐடென்டிஃபைஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ் பிகாஸ் ஜாவா லாங்குவேஜே கேஸ் சென்சிட்டிவ் தான் அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல கேபிட்டல் எல் போடணுமா ஸ்மால் எல் போடணுமா அப்படின்னு பார்த்தா நம்ம கேபிட்டல் எல்லும் போட்டுக்கலாம் ஆர் ஸ்மால் எல்லும் போட்டுக்கலாம். பிகாஸ் சில இடத்துல என்னோட ஜாவா லாங்குவேஜ் கேஸ் சென்சிட்டிவா ஆக்ட் ஆகாது. அந்த இடத்துல ஒரு இடம் தான் இந்த இடம். லாங் L is equal to 12.
இந்த வேல்யூல எந்த பிரச்சனையும் இல்ல. பட் இத என்னோட கம்பைலர் இன்ட்டா தான் கன்சிடர் பண்ணிக்கும். பட் நான் எல்லுக்கு அசைன் பண்ண உடனே அந்த 12 லாங்கா மாறிரும். இத நீ லாங்காவே கன்சிடர் பண்ணிக்கோ அப்படின்னு கம்பைலர்ல இன்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம இந்த எல்லும் குடுக்கலாம். எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ இதுதான் லாங்ங்கிற டேட்டா டைப்ப பத்தின இன்ஃபர்மேஷன். இதுவரைக்கும் நம்ம 4 டேட்டா டைப்ஸ் பார்த்திருக்கோம். என்னென்ன பார்த்திருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது பைட். செகண்ட் ஷார்ட்ங்கிற டேட்டா டைப்ப பார்த்தோம். தேர்ட் நம்ம பார்த்தது இன்ட். அண்ட் லாஸ்ட்டா நம்ம பார்த்தது லாங். இந்த 4 டேட்டா டைப்பும் இன்டெக்ரல் டேட்டா டைப்ஸ். அதாவது ஒரு இன்டீஜர் நம்பர ஹோல்ட் பண்ற கெப்பாசிட்டி இருக்க டேட்டா டைப்ஸ் தான் இந்த 4 டேட்டா டைப்பும். பைட்டோட சைஸ் 1 பைட்ன்னு பார்த்தோம். ஷார்ட்டோடது 2 பைட்ஸ். இன்ட்டோடது 4 பைட்ஸ். லாங்கோடது 8 பைட்ஸ். நம்ம இன்னொரு விஷயத்த பார்த்தோம். நம்ம ஒரு வேல்யூவ ஒரு வேரியபிள்க்கு அசைன் பண்றோம்னா, அந்த வேல்யூவோட டேட்டா டைப்ஸ் சின்னதா இருந்தாலுமே, நம்ம அதிகமா சைஸ் இருக்க டேட்டா டைப்புக்கு அந்த வேல்யூவ அசைன் பண்ணலாம். பட் அதிகமா சைஸ் இருக்க வேல்யூவ சின்னதா சைஸ் இருக்க டேட்டா டைப்க்கு நம்ம அசைன் பண்ணா, நம்மளுக்கு பாசிபிள் லாஸி கன்வர்ஷன் அப்படிங்கிற கம்பைலேஷன் எரர் வரும். இந்த எல்லா டீடைல்ஸையும் நம்ம இந்த 4 டேட்டா டைப்ப பார்க்கும்போது தெளிவா பார்த்துட்டோம். இப்ப நான் இன்டெக்ரல் டேட்டாவ ஸ்டோர் பண்ண போறதில்ல. ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டாவ ஸ்டோர் பண்ண போறேன். அதாவது பாயிண்ட் வச்ச நம்பர்ஸ ஸ்டோர் பண்ண போறேன். இந்த மாரி நம்பர்ஸ ஸ்டோர் பண்ணனும்னா, நான் என்ன டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணணும்? இதுக்கு தான் நம்மளுக்கு 2 ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா டைப்ஸ் இருக்கு. அது என்னென்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ளோட். அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்னா, டபுள். இந்த 2 டேட்டா டைப்பையும் நம்ம சைட் பை சைட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் 5 to 6 டிஜிட்ஸ் ஆஃப் அக்யூரசி வேணும்னா, நான் ஃப்ளோட்ங்கிற டேட்டா டைப்க்கு போலாம். ஆர் எல்ஸ் எனக்கு ஒரு டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் 13 to 14 டிஜிட்ஸ் ஆஃப் அக்யூரசி வேணும் அப்படின்னா, நான் டபுள்ங்கிற டேட்டா டைப்க்கு போலாம். இந்த ஃப்ளோட்ங்கிற டேட்டா டைப்ப சிங்கிள் பிரிசிஷன் டேட்டா டைப்னு சொல்லுவோம். அண்ட் இந்த டபுள்ங்கிற டேட்டா டைப்ப டபுள் பிரிசிஷன் டேட்டா டைப்னு சொல்லுவோம். பிரிசிஷன் அப்படின்னா என்ன மீனிங்னு பார்த்தோம்னா, இப்போ நான் ஒரு நம்பர் எழுதுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2.567 அப்படிங்கிற ஒரு நம்பர் எழுதுறேன். எனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் ஆஃப் அக்யூரசி வேணும் அப்படிங்கிறத தான் பிரிசிஷன் சொல்லுவோம். சிங்கிள் பிரிசிஷன்னா எனக்கு 5 to 6 டிஜிட்ஸ் வரைக்கும் இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்பர்ஸ் வரும். டபுள் பிரிசிஷன்னா எனக்கு ஒரு 13லேருந்து 15 வரைக்கும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்பர் வரும். அதான் சிங்கிள் பிரிசிஷன், டபுள் பிரிசிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ப்ரோக்ராமிங் டேர்ம்ஸ்ல. இப்போ ஃப்ளோட்டோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, -1.7 E38 to 1.7 E38. டபுளோட சைஸ் என்னன்னு பார்த்தோம்னா, -3.4 E308 to 3.4 E308. இந்த ஈங்கிறது சயின்டிஃபிக் நோட்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் 123 E2 இதுக்கு என்ன அர்த்தம்னா 123 into 10 பவர் 2ன்னு அர்த்தம். அதே மாதிரி 1.7 E38 இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா 1.7 into 10 பவர் 38. ஸோ ஃப்ளோட்டோட சைஸ் என்னன்னு பார்த்துட்டோம். ஃப்ளோட் சிங்கிள் பிரிசிஷனா டபுள் பிரிசிஷனான்னு பார்த்துட்டோம். அண்ட் ஃப்ளோட் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் ஆஃப் அக்யூரசி வரும்னு பார்த்துட்டோம். அண்ட் இந்த 3 விஷயத்தையும் நம்ம டபுள்க்கும் சைட் பை சைட் பார்த்துட்டோம். இந்த ஃப்ளோட்டும் டபுளும் தான் ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கான டேட்டா டைப். இந்த டேட்டா டைப்பை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம எப்படி ஒரு டெசிமல் பாயிண்ட் இல்லாத நம்பரை என்னோட கம்பைலர் டிஃபால்ட்டா இன்ட்னு கன்சிடர் பண்ணிக்கோன்னு சொன்னோமோ, அதே மாதிரி ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்க நம்பரை என்னோட கம்பைலர் டிஃபால்ட்டா டபுள்னு தான் கன்சிடர் பண்ணிக்கும். ஃப்ளோட்னு கன்சிடர் பண்ணிக்காது. அண்ட் இதில் நம்ம இன்னொரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டோம். இந்த டேட்டா டைப்போட சைஸ். ஃப்ளோட்டோட சைஸ் என்னன்னு பார்த்தோம்னா 4 பைட்ஸ். டபுளோட சைஸ் என்னன்னு பார்த்தோம்னா 8 பைட்ஸ். பிட்ஸில் 32 பிட்ஸ், இங்க 64 பிட்ஸ். ஸோ டேட்டா டைப்போட சைஸ் அண்ட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் ஆஃப் அக்யூரசி நம்மளுக்கு கிடைக்கும், சிங்கிள் ப்ரிசிஷனா டபுள் ப்ரிசிஷனா அண்ட் அதோட ரேஞ்ச். அண்ட் பேக் டு அவர் எக்ஸாம்பிள், பாயிண்ட் வச்ச ஒரு நம்பரை டிஃபால்ட்டாக என்னோட கம்பைலர் டபுள்னு கன்சிடர் பண்ணிக்கும், ஃப்ளோட்னு கன்சிடர் பண்ணிக்காது. இப்போ ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன், பட் நிறைய பீப்புள் இந்த ஸ்டேட்மெண்ட்க்கு கன்ஃபியூஸ் ஆவாங்க. என்ன ஸ்டேட்மெண்ட்னா, ஃப்ளோட் f is equal to 2.5. இது ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டா அல்லது தப்பான ஸ்டேட்மெண்ட்டா? இஃப் யூ ஆர் ஃபீலிங் திஸ் இஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், அப்போ நீங்கள் தப்பாக கெஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் இப்போ தான் சொன்னேன், ஒரு பாயிண்ட் வச்ச நம்பரை என்னோட கம்பைலர் டிஃபால்ட்டாக டபுள்னு தான் கன்சிடர் பண்ணிக்கணும். அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம், டபுளோட சைஸ் 8 பைட்ஸ், ஃப்ளோட்டோட சைஸ்
4 பைட்ஸ்ன்ட்டு. இங்க நான் என்ன பண்ண ட்ரை பண்றேன்? 8 பைட் சைஸ் இருக்க ஒரு டேட்டாவ 4 பைட் சைஸ் இருக்க ஒரு வேரியபிள்க்கு அசைன் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தோம். பெரிய டேட்டாவ சின்ன டேட்டா டைப்க்கு நம்ம எப்பலாம் அசைன் பண்ண ட்ரை பண்றோமோ, அப்பலாம் நம்மளுக்கு கம்பைலேஷன் எரர் வரும். என்ன கம்பைலேஷன் எரர் வரும்னா, பாசிபிள் லாஸி கன்வர்ஷன் அப்படிங்கிற எரர் வரும். ஸோ இந்த கோடுக்கும் நம்மளுக்கு அந்த எரர் தான் வரும். நெறைய பேர் பாயிண்ட் வச்ச நம்பர்னா அது ஃப்ளோட் தான். அப்ப ஃப்ளோட்டுக்கு அசைன் பண்ணலாம். எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நினைப்பீங்க. பட் ஜாவால கம்பல்சரி இது ரன்னே ஆகாது. இத நான் உங்களுக்கு ரன் பண்ணியே காட்டுறேன். float f is equal to 2.5. இந்த கோட கம்பைல் பண்றேன். see இங்க உங்களுக்கு எரர் மெசேஜ் கிளியரா வந்திருக்கு. பாசிபிள் லாஸி கன்வர்ஷன் ஃப்ரம் டபுள் டு ஃப்ளோட். நீங்க ஒரு டபுள் வேல்யூ அசைன் பண்ண ட்ரை பண்றீங்க. இத நான் அசைன் பண்ணி முடிச்சா டேட்டா லாஸ் வரும் அப்படின்னு என்னோட கம்பைலர் தெளிவா சொல்லியிருக்கு. இத நான் எப்படி ஃப்ளோட்டா மாத்துறது அப்படின்னு பார்த்தா சிம்பிள். நம்ம லாங் எப்படி லாங்ன்னு சொல்றதுக்கு அந்த நம்பர் பின்னாடி எல் போட்டோமோ, அதே மாரி இத ஃப்ளோட்டா கன்சிடர் பண்ணிக்கோன்னு சொல்றதுக்கு பின்னாடி எஃப்ன்னு நம்ம அப்பன் பண்ணணும். இப்ப இத நான் கம்பைல் பண்ணா என்னோட கோட் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகும். பட் இந்த எஃப் ஸ்மால் எஃப் கேபிட்டல் எஃப்னு கேட்டா எனக்கு அதுல எந்த இஷ்யூவும் இல்ல. நான் ஸ்மால் எஃப்பும் போட்டுக்கலாம், கேபிட்டல் எஃப்பும் போட்டுக்கலாம். ஃபைன். பட் இதே நான் எஃப் கொடுக்காம டபுள்க்கு இந்த வேல்யூ அசைன் பண்ணா எனக்கு எந்த எரரும் காட்டாது. பிகாஸ் நான் கொடுத்த டேட்டாவும் டபுள் தான், அண்ட் நான் எடுத்திருக்க டேட்டா டைப்பும் டபுள் தான். என்னோட கம்பைலேஷன் சக்சஸா நடக்கும். ஸோ நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், ஜாவாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பெல்லாம் டெசிமல் பாயிண்டருக்கு ஒரு நம்பரை கொடுக்குறோமோ அதோட சைஸ் பை டிஃபால்ட்டா டபுள்னு தான் எடுத்துப்போம். அதை நம்ம ஃப்ளோட்டா கன்சிடர் பண்ண வைக்கணும்னா அதுக்கு எண்டில் நம்ம எஃப் அப்பன் பண்ணாதான் என்னோட கம்பைலர் ஃப்ளோட்னு அதை கன்சிடர் பண்ணிக்கும். ஆர்எல்ஸ் நான் ஒரு டபுள் வேல்யூவை ஃப்ளோட்டுக்கு அசைன் பண்ண ட்ரை பண்றேன்னு நினைச்சிட்டு எனக்கு கம்பைலேஷன் எரர் தான் வரும். இதுதான் ஃப்ளோட்டை பத்தியும் டபுளை பத்தியும் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ இந்த எல்லா டேட்டா டைப்ஸையும் நம்ம ஒரு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற டயக்ராமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது பைட், செகண்ட் பார்த்தது ஷார்ட், தேர்ட் இன்ட், ஃபோர்த் லாங், ஃபிஃப்த் ஃப்ளோட், லாஸ்டா பார்த்தது டபுள். ஸோ இந்த நாலும் இன்டெகிரல் டேட்டா டைப் அண்ட் இந்த ரெண்டும் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா டைப். என்னோட பைட்டோட சைஸ் 1 பைட், ஷார்ட்டோட சைஸ் 2 பைட், இன்ட்டோடது 4 பைட், லாங்கோடது 8 பைட். இங்க ஃப்ளோட்டோடது 4 பைட் அண்ட் டபுளோடது 8 பைட். அண்ட் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் ஆல்ரெடி நிறைய தடவை பார்த்துருக்கோம். பை டிஃபால்ட் ஒரு டெசிமல் பாயிண்ட் இல்லாத நம்பரை என்னோட கம்பைலர் இன்ட்னு தான் கன்சிடர் பண்ணிக்கும். அண்ட் அதே மாதிரி பை டிஃபால்ட் ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்க நம்பரை என்னோட கம்பைலர் டபுள்னு தான் கன்சிடர் பண்ணிக்கும். இதை நம்ம தெரியா புரிஞ்சுக்காம அசைன்மெண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு சில எரர் வரும். அண்ட் அந்த எரர் எதுக்கு வந்திருக்குன்னு கூட நம்மளால கிளியர் அவுட் பண்ண முடியாது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம எப்பயுமே மறக்கவே கூடாது. நம்ம இது வரைக்கும் பார்த்த 6 டேட்டா டைப்ஸும் நியூமரிக் டேட்டா டைப்ஸ்க்கு கீழே வரும். நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம், ஜாவால இருக்க 8 பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்ல 6 டேட்டா டைப் நியூமரிக்னும் மீதி இருக்க 2 டேட்டா டைப் நான் நியூமரிக்னு பார்த்தோம். இப்போ அந்த 2 நான் நியூமரிக் டேட்டா என்னென்னு தான் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பூலியன். இந்த டேட்டா டைப் ரொம்ப சிம்பிள். இதோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதோட சைஸ் ஆக்சுவலா ஜேவிஎம் டிபெண்ட் பண்ணி இருக்கும். நம்மளால இதுதான் பூலியன் டேட்டா டைப்போட சைஸ் அப்படின்னு எக்ஸாக்டா சொல்ல முடியாது. ஸோ இதுக்கு சைஸ் அப்படின்னு கேட்டா நம்ம நாட் அப்ளிகபிள் அப்படின்னு எழுதிக்கலாம். அண்ட் இதுக்கு மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூவும் கிடையாது. பிகாஸ் பூலியன் அலோவ் பண்ணக்கூடிய ரெண்டே வேல்யூ, ஒன்று ட்ரூ இன்னொன்று ஃபால்ஸ். அண்ட் இதுக்கு ரேஞ்சும் கிடையாது. பிகாஸ் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறது ரெண்டு வேல்யூ தான், ஒன்று ட்ரூ இன்னொன்று ஃபால்ஸ். சில லாங்குவேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் சி லாங்குவேஜ் நம்ம ட்ரூவை 1ன்னு கன்சிடர் பண்ணிப்போம் அண்ட் ஃபால்ஸை 0ன்னு கன்சிடர் பண்ணிப்போம். எங்கெல்லாம் ட்ரூ தேவையோ அங்கே 1 கொடுத்தாலும் என்னோட சி கம்பைலர் ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிக்கும். அதே மாதிரி எங்கெல்லாம் ஃபால்ஸ் தேவையோ அங்கே 0 கொடுத்தாலும் என்னோட சி கம்பைலர் ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிக்கும். பட் இந்த மாதிரி ஜாவா லாங்குவேஜில் எந்த இடத்துலையுமே பண்ண முடியாது. ட்ரூனா 1 ஃபால்ஸ்னா 0 அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் ஜாவா லாங்குவேஜில் கிடையாது. எனக்கு எங்கெல்லாம் ட்ரூ வேணுமோ நான் அங்கெல்லாம் ட்ரூ தான் கொடுத்தாகணும், எங்கெல்லாம் ஃபால்ஸ் வேணுமோ அங்கே ஃபால்ஸ் தான் கொடுத்தாகணும்.
பூலியனுங்கிறது ஒரு நான் நியூமரிக் டேட்டா டைப். இது அன்சைன்டு டேட்டா டைப்னு சொல்லுவோம். இதுக்கு சைஸ் அப்ளிகபிள் கிடையாது. இது அக்செப்ட் பண்ணிக்கிற ரெண்டே வேல்யூ, ஒன்னு ட்ரூ, இன்னொன்னு ஃபால்ஸ். இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் boolean b is equal to true. This is a perfect example because நான் கொடுத்திருக்கிறது boolean value and என்னோட டேட்டா டைப்பும் boolean தான், ரெண்டும் மேட்ச் ஆகுது. ஸோ பிரச்சனை இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் boolean b is equal to false. இது கரெக்டா? பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் கரெக்ட் மாதிரி தெரியும், பட் நல்லா கெஸ் பண்ணுங்க, இது கரெக்ட் கிடையாது. பிகாஸ் ஃபால்ஸுங்கிறது ஒரு ரிசர்வ்டு வேர்டுன்னு பார்த்தோம். தெளிவாக சொல்லணும்னா ஒரு ரிசர்வ்டு லிட்டரல் இன் ஜாவான்னு. பட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஜாவால இருக்க 53 ரிசர்வ்டு வேர்ட்ஸுமே எல்லாமே லோயர் கேஸ் லெட்டர்ஸ் தான் இருக்கும்னு. பட் நான் இங்கே ஃபால்ஸ்னு கொடுத்துருக்கேன், இந்த எஃப் கேபிட்டல் லெட்டராக இருக்கு. அப்போ இது தப்பு, பிகாஸ் இது ஒரு பூலியன் வேல்யூவே கிடையாது. அண்ட் தேர்ட் எக்ஸாம்பிள், boolean b is equal to 0. இந்த இதுவும் இப்போ தான் நான் சொன்னேன், இந்த இதுவும் தப்பு தான் வரும். நான் 0 கொடுத்துருக்கேன், நீ ஃபால்ஸாக கன்சிடர் பண்ணிக்கோ அப்படிலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. எனக்கு பூலியன் வேல்யூ வேணும்னா அந்த இடத்துல பூலியன் வேல்யூ தான் வேணும். இந்த இடத்துல எனக்கு கம்பைலேஷன் எரர் வரும். என்ன வரும்னு பார்த்தோம்னா, int cannot be converted to boolean அப்படிங்கிற எரர் வரும். அண்ட் நெக்ஸ்ட் boolean b is equal to 2.5. இது கரெக்டா? இது தப்பு தான். இது எல்லாருமே கெஸ் பண்ணிடலாம், தட் இஸ் ஃபைன். பட் என்ன கம்பைலேஷன் எரர் வரும்? டபுள் cannot be converted to boolean. பிகாஸ் ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம், பாயிண்ட் வச்ச நம்பரை டிஃபால்ட்டே என்னோட கம்பைல டபுள்னு தான் கன்சிடர் பண்ணிக்குவோம். அப்போ நான் டபுளை பூலியனுக்கு அசைன் பண்ணால் டபுள் cannot be converted to boolean அப்படிங்கிற எரர் தான் வரும். அண்ட் நெக்ஸ்ட் boolean b is equal to good night. இதுவும் கம்பைல் ஆகாது, பிகாஸ் இது ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப். இந்த ஸ்ட்ரிங்கை நான் என்னதான் பண்ணாலும் பூலியனா மாற்ற முடியாது. அப்போ எனக்கு கம்பைலேஷன் எரர் வரும். ஸ்ட்ரிங் cannot be converted to boolean அப்படிங்கிற கம்பைலேஷன் எரர் வரும். ஸோ இதுதான் பூலியன் டேட்டா டைப்பை பற்றி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நம்மளோட லாஸ்ட் டேட்டா டைப் அண்ட் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான டேட்டா டைப் கேர். பூலியன் மாதிரி இதுவும் ஒரு நான் நியூமரிக் டேட்டா டைப் தான். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டேட்டா டைப் என்ன பார்ப்போம், அதோட சைஸ் என்னன்னு பார்ப்போம். கேரோட சைஸ் என்னது? 1 பைட்டா 2 பைட்டா? 8 பிட்ஸா 16 பிட்ஸா? If you are thinking it is 8 bits, then you are wrong. Because ஜாவால கேரக்டரோட சைஸ் 16 bits. பைட்ஸ்ல சொல்லணும்னா 2 bytes. ஸோ நீங்கள் சி ஆர் C++ இந்த மாதிரி லாங்குவேஜில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அந்த லாங்குவேஜில் எல்லாமே கேரக்டரோட சைஸ் 1 பைட்டு தானே, அதாவது 8 பிட்ஸ் தானே, எதனால் ஜாவாவில் மட்டும் 16 பிட்ஸ் 2 பைட்டுன்னு சொல்கிறேன். ஸோ இதை நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், லிசன் பண்ணிக்கோங்க. நம்ம சி ஆர் C++லாம் பார்த்தோம்னா என்னென்ன கேரக்டர்ஸ் அலோவ் பண்ணுறாங்க அவங்களோட கேரக்டர் செட்டில்? அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் இருக்கும், அண்ட் லோயர் கேஸ் லெட்டர்ஸ் இருக்கும், டிஜிட்ஸ் இருக்கும், அண்ட் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் இருக்கும். அண்ட் ஹேஷ், டாலர், டாட் 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 இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி அவங்க டோட்டலாக அலோவ் பண்ணுற கேரக்டர்ஸ் மொத்தம் 256 கேரக்டர்ஸ். ஸோ நம்ம C++ லாங்குவேஜ் ஃபாலோ பண்ணுறது ASCII கோடிங் ஸ்கீம்னு சொல்லுவோம். இந்த ASCII ஸ்கீமில் மொத்தமாக இருக்கிறது 256. ASCII என்ன மீனிங்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். இது வந்து ஒரு கோடிங் ஸ்கீம். இந்த கோடிங் ஸ்கீமில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு ASCII வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இந்த ASCII ஸ்கீமில் இருக்கிறது மொத்தம் 256 கேரக்டர் தான். என்னோட C++ லாங்குவேஜ் இந்த ASCII ஸ்கீமை ஃபாலோ பண்ணுறதுனால அவங்க கேரக்டர் டேட்டா டைப்புக்கு கொடுத்த சைஸ் வந்து 1 பைட். பட் இன்னும் தெளிவாக சொல்கிறேன், லிசன் பண்ணிக்கோங்க. இப்போ என்கிட்ட ஒரு பிட் இருக்குது. இந்த ஒரு பிட்டில் என்னால் எத்தனை வேல்யூவை ஸ்டோர் பண்ண முடியும்? 2 வேல்யூவை ஸ்டோர் பண்ண முடியும். இதர் 1 ஸ்டோர் பண்ணலாம் ஆர் எல்ஸ் 2 ஸ்டோர் பண்ணலாம். இப்போ என்கிட்ட 2 பிட் இருக்குது. இதில் எத்தனை வேல்யூவை ஸ்டோர் பண்ண முடியும்? 4 வேல்யூவை ஸ்டோர் பண்ண முடியும். என்னென்ன? 00, 01, 10, 11. இப்போ என்கிட்ட 3 பிட் இருக்குது. இதில் மொத்தம் 8 வேல்யூஸை ஸ்டோர் பண்ணலாம். 4 பிட் இருந்தால் 16 வேல்யூஸ், 5 பிட் இருந்தால் 32 வேல்யூஸ், 6 பிட் இருந்துச்சுன்னா 64 வேல்யூஸ், 7 பிட் இருந்துச்சுன்னா 128 வேல்யூஸ். என்கிட்ட 8 பிட் இருக்கு. மொத்தமாக 256 வேல்யூஸை ஸ்டோர் பண்ணலாம்.
எனக்கு ASCII ஸ்கீம்ல இருக்கிறதும் மொத்தமே 256 கேரக்டர்ஸ் தான். எனக்கு 8 பிட் இருந்தாலே 256 கேரக்டர்ஸ ஹோல்ட் பண்ண முடியும். என்னோட லாங்குவேஜ்ல 256 கேரக்டர் தான் நான் அலோவ் பண்ணியிருக்கேன்னு எனக்கு ஷூரா தெரியும். ஸோ, அதனால நான் அந்த கேரக்டர்ஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ண சைஸ் 8 பிட்ஸ். அதாவது 1 பைட். பிகாஸ் இந்த 256 தாண்டி கண்டிப்பா போக போறது கிடையாது. அண்ட் இந்த 256 வேல்யூவ ஹோல்ட் பண்றதுக்கு எனக்கு 8 பிட்ஸே போதுமானது. இப்ப நம்ம அப்படியே ஜாவாக்கு வந்தோம்னா, ஜாவா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது ASCII சீம் கிடையாது. இத நம்ப யூனிகோட்ன்னு சொல்லுவோம். ஸோ, இத நம்ப UTF-16, UTF-18 அப்படிலாம் பார்த்திருப்போம். இந்த யூனிகோட் ஸ்கீம் படி அவங்க இனிஷியலா அலோவ் பண்ண கேரக்டர்ஸ் 65,536 கேரக்டர்ஸ். ஸோ, இவ்ளோ பெரிய கேரக்டர ஹோல்ட் பண்றதுக்கு எனக்கு 8 பிட்ஸ் கண்டிப்பா பத்தாது. அதனால தான் ஜாவா பீப்பிள் ஜாவா கேரக்டரோட சைஸ 1 பைட்டா இல்லாம 2 பைட்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் எனக்கு இவ்ளோ பெரிய கேரக்டர ஹோல்ட் பண்றதுக்கு கண்டிப்பா 16 பிட்ஸ் தேவைப்படும். அதனால தான் ஜாவால ஒரு கேரக்டரோட சைஸ் 16 பிட்ஸ். இதோட மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். கேர்ங்கிறது ஒரு அன்சைன்டு டேட்டா டைப். அப்ப இதோட மினிமம் வேல்யூவா இருந்தாலுமே அதுல நெகட்டிவ் வேல்யூ இருக்காது. 0 தான் இருக்கும். இதோட மேக்ஸிமம் வேல்யூ 65,535. பிகாஸ் இவங்க அலோவ் பண்ற மொத்த கேரக்டரே 65,536 தான். நாம அதுல 0 ஒண்ணு யூஸ் பண்ணிட்டோம்னா, ஸோ மேக்ஸிமம் வேல்யூ 65,535. இதோட ரேஞ்ச் என்னன்னு பார்த்தோம்னா 0 to 65,535. மினிமம் வேல்யூல இருந்து மேக்ஸிமம் வேல்யூ வரைக்கும் இருக்கிறது தான் நம்ம ரேஞ்ச் அப்படிங்கிறத இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இதை யூஸ் பண்ணி சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். char ch is equal to a. ஸோ இது ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டா? எஸ், கரெக்ட் தான். பிகாஸ் நான் ரைட் சைட் கொடுத்துருக்கிறது ஒரு கேரக்டர். சிங்கிள் கோட்ஸ்குள்ள இருக்கிறது எல்லாமே நம்ம கேரக்டர் தான் சொல்லுவோம். லெஃப்ட் சைட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு கேரக்டர். ரெண்டும் மேட்ச் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி char ch is equal to plus. இதுவும் ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். சிங்கிள் கோட்ஸ்குள்ள நம்ம என்ன கேரக்டர் வேணாலும் கொடுத்துக்கலாம். அது எல்லாமே கேரக்டர் தான் கன்சிடர் ஆகும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது char ch is equal to 65. இது கரெக்டா தப்பா? இது கரெக்ட் தான். பிகாஸ் 65 இன்டா இருந்தாலுமே இந்த 65 என்னோட கேர் ரேஞ்ச்குள்ளேயும் இருக்கு. பிகாஸ் கேரோட ரேஞ்ச் 0ல இருந்து 65,535 வரைக்கும் இருக்கு. இந்த 65 இந்த ரெண்டுத்துக்கும் இன்பிட்வீன்ல இருக்கிறதுனால என்னோட கம்பைலர் இதை அக்செப்ட் பண்ணிக்கும். இப்போ இந்த நான் சிஹெச்சை பிரிண்ட் பண்ணனா, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம் சிஹெச்னு பிரிண்ட் பண்ணனா, எனக்கு அவுட்புட்ல இந்த சிஹெச் 65க்கு ஈக்குவலண்டான கேரக்டர் பிரிண்ட் ஆகும். அதாவது ஏன்னு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் char ch is equal to 65.0. ஸோ இந்த இடத்துல எனக்கு கம்பைலேஷன் எரர் தான் வரும். என்ன எரர் வரும்னு பார்த்தோம்னா, பாசிபிள் லாசி கன்வர்ஷன் ஃப்ரம் டபுள் டு கேர் அப்படிங்கிற எரர் எனக்கு வரும். பிகாஸ் டபுளுங்கிறது கேரை விட பெரிய டேட்டா டைப். பிகாஸ் இதோட சைஸ் 8 பைட்ஸ்ன்னு பார்த்தோம். கேரோட சைஸ் 2 பைட்ஸ் தான். எப்பெல்லாம் ஒரு பெரிய வேல்யூவை சின்ன டேட்டா டைப் அசைன் பண்றோமோ அப்பெல்லாம் நம்மளுக்கு பாசிபிள் லாசி கன்வர்ஷன் அப்படிங்கிற எரர் தான் வருங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். char ch is equal to 65,535. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டா? எஸ், அஃப்கோர்ஸ் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். char ch is equal to 65,536. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டா? திங்க் பண்ணுங்க. இது கரெக்ட் கிடையாது. பிகாஸ் இதனோட கேரக்டர் ரேஞ்சை தாண்டி போயிடுச்சு. அப்ப எனக்கு என்ன எரர் வரும்? பாசிபிள் லாசி கன்வர்ஷன் ஃப்ரம் இன்ட் டு கேர் அப்படின்ட்டு வரும். நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்க எத்தனை பேர் இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சிருக்கீங்க நீங்களே டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. 21473648. இந்த நம்பர் என்ன உங்களுக்கே மெமரியா இருக்கணும். ஸோ இந்த கோடுக்கு என்ன அவுட்புட் வரும்? நீங்க இது கம்பைலேஷன் எரர் தான் வரும்னு கெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, 50% நீங்க ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறீங்க. இதுக்கு என்ன கம்பைலேஷன் எரர் வரும் அப்படிங்கிறதையும் நீங்க கெஸ் பண்ணிட்டீங்கன்னா மீதி 50%ம் நீங்க பார்த்த கான்செப்ட்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு எடுத்துக்கலாம். இதுக்கு பாசிபிள் லாசி கன்வர்ஷன் அப்படிங்கிற எரர் வரும்னு கெஸ் பண்ணீங்கன்னா இந்த 50% உங்களுக்கு என்ன புரியலன்னு அர்த்தம். இதுக்கு என்ன எரர் வரும்? இன்டீஜர் நம்பர் டூ லார்ஜ் அப்படிங்கிற எரர் வரும். பிகாஸ் ஒரு பாயிண்ட் இல்லாத நம்பரை என்னோட கம்பைலர் இன்ட்னு தான் எடுத்துக்கும். அந்த கண்டிப்பா இன்ட்டோட ரேஞ்ச்குள்ள தான் இருக்கணும்.
எப்பெல்லாம் ரேஞ்ச் தாண்டி போறனோ, எனக்கு இன்டீஜர் நம்பர் 2 லார்ஜ்ங்கிற எரர் தான் வரும். இந்த விஷயத்த மறக்கவே கூடாது. ஓகே. கேர் டேட்டா பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இவ்வளவுதான். அண்ட் கேரோட சைஸ் எதனால 16 பிட்ஸா இருக்கு? இன் கேஸ் 8 பிட்டா இல்லன்னு பார்த்தோம்னா, அதுக்கான ரீசன் இதுதான். இந்த லாங்குவேஜ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது ஹஸ்கி ஸ்கீம். அதுல மொத்தமா இருக்க கேரக்டர் 256. 256 கேரக்டரை ஹோல்ட் பண்றதுக்கு எனக்கு 8 பிட்டே போதுமானது. ஜாவா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது யூனிகோட் ஸ்கீம். இதுல இருக்கிறது 65,536 கேரக்டர். இதை ஹோல்ட் பண்றதுக்கு எனக்கு 1 பைட் பத்தாது. அதனால தான் ஜாவாவோட கேரக்டர் சைஸ் 2 பைட்ஸ். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.